மேட்ரிசஸ் கால்குலஸில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஏற்கனவே நம்ம ஒரு சம் பார்த்துட்டோம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்குறோம். இதுவும் அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி டைப்பு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னு நான் சொல்கிறேன். இனிமேல் இதில் கிடைக்கிற ஐகன் வேல்யூஸ் வச்சு நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன்டு த கெனோனிக்கல் ஃபார்ம். ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, அதை கெனோனிக்கல் ஃபார்மாக மாற்ற சொல்கிறாங்க. அண்டு ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2x1 x2 மைனஸ் 2x2 x3 ப்ளஸ் 2x3 x1 மட்டும் இருக்குது. இதில் வந்து ஸ்கொயர் டேர்மு இல்லை. சரி, இந்த மாதிரி சம்முக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும், ஆஸ் யூஷுவல் தான். ஸோ டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ ஹெட்லைன் போட்டாச்சு. இப்போ கொடுத்துருக்கிற ஃபார்ம் வந்து ஸ்கொயர் டேர்ம் இல்லாமல் இருக்கிறதுனால நான் வந்து 0 இன்ட்டு அந்த ஸ்கொயர் டேர்மாக மாற்றிக்கிறேன். கொடுத்துருக்கிறதுல 3 நம்பர் என்னென்னா x1 x2 x3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3லேயுமே எனக்கு ஸ்கொயர் டேர்ம் வேணும், அப்போ தான் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இல்லை, அதனால் அதை 0 இன்ட்டு x1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 இன்ட்டு x3 ஸ்கொயர்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுல் குவாட்ராட்டிக் ஃபார்மு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மிலிருந்து மேட்ரிக்ஸ் ஏ ஃபைன் பண்ணுறோம். வழக்கம் போல் x1 x2 x3 3 வேரியபிளுங்கிறதுனால 3 காலம் வைஸும் ரோ வைஸும் நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எங்கே வரும்னா x1 ஸ்கொயர் இடத்துல பிளேஸ் ஆகும். ஸோ 0. அதேமாரி x2 ஸ்கொயருங்கிறது எந்த பிளேஸ்னால் x2வும் மீட் பண்ணுற இந்த இடத்துல தான் x2 ஸ்கொயர் இருக்கும், அந்த இடத்துல 0 வந்துடும். அதேமாதிரி x3 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை எங்கே பேஸ்ட் பண்ணோம்னா x3யும் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த இடத்துல தான் அந்த கோஎஃபிஷியன்ட்டை பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பரும் முடிச்சாச்சு. 1 2 3 நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் மேட்ரிக்ஸில். அடுத்தது x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட்டை பேஸ்ட் பண்ணணும். x1 இங்கே, x2 இங்கே இருக்குது. இது மீட் பண்ணுற இடம் பிளேஸ் இது. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது டிவைடட் பை 2 பண்ணிக்கணும். அந்த எந்த கோஎஃபிஷியன்ட் நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை 2வால் டிவைட் பண்ணி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸ்கொயர் டேர்ம்ஸுக்கு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும், ஸ்கொயர் இல்லாத டேர்ம்ஸுக்கு 2வால் டிவைட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 2 டிவைட் பண்ணால் 1. x1 x2க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்டிட் பண்ணுறோமோ அதே தான் x2வும் x1 இருக்கிற இடத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது x2 இது x1, இந்த இடத்துலையும் அதே நம்பரை தான் 2வால் டிவைட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த நம்பர் என்னென்னா x2 x3யோட கோஎஃபிஷியன்ட்டை பேஸ்ட் பண்ணணும். x2 இங்கே இருக்குது, x3 இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் -2 2வால் டிவைட் பண்ணால் -1. ஸோ அதே தான் x3யும் x2க்கும் வரும். எங்கே x3 x2 இருக்குது, x3யும் x2வும் இந்த இடத்துல. ஸோ அதே கோஎஃபிஷியன்ட்டை 2வால் டிவைட் பண்ணி அதே ஆன்சரை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இன்னும் 1 தான் பேலன்ஸ் இருக்குது. x3 x1ங்கிற பிளேஸில் போய் இந்த கோஎஃபிஷியன்ட்டை 2வால் டிவைட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணணும். x3 x1 எங்கேன்னு பார்த்தோம்னா இங்கே x3 இங்கே x1, இந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் 2, அதை 2வால் டிவைட் பண்ணணும் 1. ஸோ டயகனல் தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் 2வால் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ இப்போ நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததை நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து லேம்டா கியூபில் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா மேட்ரிக்ஸ் 3/3 இருக்கும்போது லேம்டா கியூபில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லேம்டா கியூப் மைனஸ் s1 ஸ்கொயர் ப்ளஸ் s2 லேம்டா மைனஸ் s3 s1 ஸ்கொயர் இப்போ நம்ம டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸை கால்குலேட் பண்ண போகிறோம். அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மூலியமாக தான் கிடைக்கும். 3/3 மேட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட ஏ இருக்கிறதுனால இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லேம்டா கியூப் மைனஸ் s1 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லேம்டா மைனஸ் s3 = 0. இதில் இந்த s1 s2 s3 கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். s1 எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணோம்னா s1 கிடச்சிரும். ஸோ 3ஐயும் ஆட் பண்ணுறேன் 0.
அடுத்தது S2 கால்குலேட் பண்ணுறோம். S2 எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு மைனஸ் எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டு 0, இந்த 0 இருக்கிற இந்த காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு மீதி நம்பருக்கு டிடர்மினன்ட் எடுக்கணும். நான் எழுதியிருக்கேன் டிடர்மினன்ட் 0 -1 -1 0, 0 -1 -1 0. அதேமாரி அடுத்த டயகனல் எலிமெண்ட் இது, இந்த நம்பர் இருக்கிற இந்த காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா 0 1 1 0 எழுதியிருக்கேன், அதுக்கு டிடர்மினன்ட் எடுக்க போகிறோம். அடுத்த டயகனல் இது, இந்த டயகனலுக்கு எடுக்கும்போது இந்த ரோ காலத்தை விட்டுட்டோம்னா 0 1 1 0, இதுக்கு டிடர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஸோ டிடர்மினன்ட் எடுக்கும்போது 0 -1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 0 -1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 0 -1. ஸோ இங்கே -1 -1 -1 இருக்குது, ஆட் பண்ணால் -3. ஸோ S2 கிடச்சிருச்சு. இப்போ S3 எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸுக்கு டிடர்மினன்ட் எடுக்கணும். 3/3 மேட்ரிக்ஸுக்கு டிடர்மினன்ட் எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு தான் டிடர்மினன்ட் எடுக்கணும். இங்கே மேட்ரிக்ஸலோட சைனு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு சைன் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு சைன் இருக்குது. இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த 0வுக்கு மேட்ரிக்ஸுக்கு டிடர்மினன்ட் எடுக்கிறேன். ஸோ 0 இருக்கிற நம்பர் எடுக்கும்போது 0 இன்ட்டு இந்த 0 இருக்கிற காலம் ரோவை விட்டுட்டோம்னா மீதிக்கு டிடர்மினன்ட் எடுக்கணும். பட் நமக்கு தெரியும் 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஓகே, அடுத்தது இந்த 1க்கு எடுக்கணும். இந்த 1 எடுக்கும்போது இந்த சைனை கன்சிடர் பண்ணணும். மைனஸ் இருக்கிறனால மைனஸ், இந்த 1க்கு இப்போ நான் டிடர்மினன்ட் எடுக்கிறேன். ஸோ 1 இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா 0 1 1 0க்கு நம்ம எடுக்கிறோம். 0 இன்ட்டு 0 0 -1. இந்த 1 இருக்கிற ரோவை விட்டுட்டோம்னா 1 -1. அடுத்தது இந்த 1க்கு எடுக்கும்போது இந்த 1 இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா 0 -0. இந்த நம்பர் இருக்கிற இந்த ரோவை காலத்தை விட்டுட்டோம்னா -1 -0 கிடச்சிருச்சு. இப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0, இங்கே 1 இருக்குது, அப்போ -1, இங்கே -1 தான் இருக்குது, அப்போ -1 ஆட் பண்ணால் -2 முடிஞ்சிருச்சு. ஸோ S1 S2 S3 கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு போய் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா λ³ -S1க்கு 0, அதனால் 0 λ², S2க்கு -3, அப்போ S2க்கு -3ங்கும் போது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும், -3 λ மைனஸ் S3ங்கிறது -2, S3ங்கிற இடத்துல -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 2 ஆயிரும், ஈக்குவல் டு 0, +2 = 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த சம்மில் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து லேம்டாக்கு 3 ரூட் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா இதனுடைய ஆர்டர் 3 இருக்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக 3 ரூட் இருக்கும். இதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லேம்டாக்கு 3 ரூட்டு கண்டுபிடிக்கிறோம். 3 ரூட்டு கண்டுபிடிக்கும் போது நம்ம கவனமாக பார்க்குறது எப்படி என்ன அப்படின்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் எல்லாத்துலேயும் லேம்டா இருந்துச்சுன்னா லேம்டா வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் லாஸ்ட் நம்பரில் லேம்டா இல்லை, அதனால் சிந்தட்டிக் டிவிஷன் மூலிமா ஒரு லேம்டாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன்னா என்ன? இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை எடுத்து எழுதிக்கிறோம். 1 0 -3 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு லேம்டா வேல்யூஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம்னா, இங்கே லேம்டாக்கு ஒரு வேல்யூ அசீவ் பண்ணுறோம். இந்த 3 ஆர்டர் இருக்கிற இந்த ஈக்குவேஷனை 2 ஆர்டர் இருக்கிற ஈக்குவேஷனாக குறைக்க போகிறோம். எப்படி குறைக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த நம்பர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். -1 சூஸ் பண்ணலாம், +1, -2 +2, -3 +3, எந்த நம்பர் வேணால் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணும்போது அந்த நம்பரும் இந்த நம்பரும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இங்கே போட்டு ஆட் பண்ணணும். கிடைக்கிற ஆன்சரை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே போட்டு ஆட் பண்ணணும். லாஸ்ட் டேர்ம் 0 ஆகணும். அப்போ தான் இந்த ஒரு டேர்ம் குறையும், ஒரு ஆர்டர் குறையும். ஸோ அந்த பேசிஸில் ஃபஸ்ட்டு நான் 1 அசியூம் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 0 இருக்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ 1 + 0 இங்கே ஆட் பண்ணணும் 1, இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 1 1, இங்கே ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் 1, இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 1, இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் -2, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 × -2 -2, இங்கே ஆட் பண்ணால் 0. ஸோ 1 எடுக்கும்போது எனக்கு 0 கிடச்சிருச்சு. சப்போஸ் 1 எடுக்கும்போது இங்கே 0 கிடைக்கலைன்னா -1 செக் பண்ணுவோம். அப்போவும் 0 கிடைக்கலைன்னா -2 செக் பண்ணலாம், +2 செக் பண்ணலாம்,
அப்பயும் கிடைக்கலனா -3 + 3 நீங்கள் எந்த நம்பர் வேணால் சூஸ் பண்ணலாம். பட் சூஸ் பண்ணுற நம்பரு இந்த லாஸ்ட் டேர்மை 0 பண்ணணும். அப்படி 0 பண்ணிச்சுன்னா இது ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் லேம்டா. ஸோ லேம்டாக்கு ஒரு ரூட்டு அண்டு இன்னும் 2 ரூட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? மொத்தம் 3 ரூட் இருக்கும். இன்னும் 2 ரூட்டு கண்டுபிடிக்கணும். அந்த 2 ரூட் என்ன பண்ணுறோம், இந்த சிந்தட்டிக் டிவிஷன் மூலிமா இந்த தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஒன்றை குறைச்சி. இப்போ இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? லேம்டா ஸ்கொயர் 1 × லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 × லேம்டா -2 அப்படி குறைச்சிக்கிறோம். ஏன்னா க்யூப் தான் ஒன்று குறைஞ்சிக்கிச்சு இல்லையா, அதனால் ஸ்கொயர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எல்லா சம்மும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ இது லேம்டாக்கு ஒரு ரூட்டு அண்டு. இப்போ இதையும் நம்ம ரூட்டாக மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். இது ஈஸி. ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் கிடைக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அடிஷனில் கிடைக்கணும். இதுதான் ரூல். இப்போ -1 2வும் அவசியம் பண்ணோம்னா -1ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் -2, அதே நம்பரை -1ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் +1. ஸோ கரெக்டாக கோஎஃபிஷியன்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ லேம்டாக்கு அந்த 2 ரூட்டு கிடைக்கும். ஒன்று -1 இன்னொன்று +2. இப்போ இதிலிருந்து மீதி எப்படி 2 ரூட்டு கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த லேம்டா -1 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை மீதி 0 கொண்டு போயிட்டு லேம்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா -1 அந்த பக்கம் போனால் +1 கிடச்சிரும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா லேம்டா +2வை இங்கே வச்சுக்கிட்டு இந்த நம்பர் அங்கே கொண்டு போயிட்டோம்னா லேம்டா மட்டும் வேணும், அப்போ -2 கிடச்சிரும். அப்போ நமக்கு லேம்டாக்கு இதிலிருந்து 2 வேல்யூஸும் ஆல்ரெடி இங்கே ஒரு வேல்யூஸை சிந்தட்டிக் டிவிஷன்லேருந்து கிடைச்சது. ஸோ த ஐகன் வேல்யூஸ் ஆர், ஃபஸ்ட்டு நான் மினிமம் வேல்யூவில் எழுதுகிறேன் -2, அப்புறம் 1, அப்புறம் இன்னொரு 1. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐகன் வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குதா ரிப்பீட் ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆமாம், இங்கே ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இதுவே நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கும்போது ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சு. அங்கே எப்படி கிடச்சதுன்னா 0, 3, 15 அப்படின்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஐகன் வேல்யூஸாக கிடச்சிது. இங்கே ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸு கிடச்சிருக்கு. எப்போயெல்லாம் ஐகன் வேல்யூஸு ரிப்பீட் ஆகுதோ அப்போயெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட்டான நம்பருக்கு தான் ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் ஐகன் வெக்டார்ஸ். ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இதுதான் ஈக்குவேஷனு. ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் லேம்டா ஐயை மைனஸ் பண்ணணும். ஸோ டயகனலில் மட்டும் லேம்டாவை மைனஸ் பண்ணால் போதும். அப்புறம் எக்ஸ் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் நமக்கு மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறோம், இதனுடைய ஷார்ட்கட் என்னென்னா, ஏங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கிற டயகனலில் மட்டும் இந்த லேம்டா மைனஸ் ஆகி எழுதணும்னா அதுதான் இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்ம். இதை யூஸ் பண்ணி லேம்டாக்கு 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 3 வேல்யூஸும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். சரி, கேஸ் 1 ஃபஸ்ட்டு வேல்யூஸ் நான் எடுத்துக்கிறேன். லேம்டாக்கு எந்த வேல்யூஸ் எடுக்கலாம்? இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது. இந்த 3 வேல்யூஸில் எதை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸை தான் எடுக்கணும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏங்கிறத நான் உங்களுக்கு கேஸ் 2ல் சொல்லுவேன். இந்த கேஸ் 1 பொறுத்த வரையும் ஏன் இந்த -2 ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன்னா, ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிறத எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த -2 இப்போ நான் டிஃப்ரெண்ட்டான நம்பரை எடுத்துக்கிறேன். அந்த லேம்டா வேல்யூஸ் இங்கே கொடுக்குறேன். அப்போ மைனஸு லேம்டாக்கு இந்த -2 கொடுத்தோம்னா +2 ஆயிரும். ஸோ இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2 அப்படி கிடைக்கும். மீதி நம்பர் நமக்கு அப்படியே தான் நான் டயகனல்ஸு அப்படியே தான் கிடைக்கும். இப்போ இதை வச்சு டிஃப்ரெண்ட்டான 2 ஈக்குவேஷன் வேணும். டிஃப்ரெண்ட்டான 2 ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா நம்மளால் ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு 1, செகண்ட் ஒன்றுக்கு செகண்ட் 1, தேர்ட் ஒன்றுக்கு தேர்ட் 1 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2x1 + x2 + x3 கிடச்சிருச்சு ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன? 1 × x1 + 2 × x2 - x3 கிடச்சிருச்சு ஈக்குவல் டு 0. இந்த 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட்டானு பார்த்தா எஸ் டிஃப்ரெண்ட்டு தான். இங்கே 2, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் தான். இந்த டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் இருந்தால் 2 இருந்தால் போதும். யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் மூலிமா நம்ம x1, x2, x3யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷனை செகண்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ செகண்ட் நம்பர் இங்கே என்ன? 1. ஸோ ஃபஸ்ட்டு 1 எழுதிட்டேன். அடுத்த நம்பர் 1 எழுதிட்டேன்.
அடுத்த நம்பர் 2 எழுதிட்டேன். அடுத்த நம்பர் 1 எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே நம்ம வந்து முடிச்சிடுறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் நம்பர் 2, அடுத்த நம்பர் -1, அடுத்த நம்பர் 1, அடுத்த நம்பர் 2 இப்படி எடுத்துக்கிட்டோம்னா x1ஓட வேல்யூஸ் எப்படி கிடைக்குதுன்னா இதனுடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது இதனுடைய டிடர்மினன்ட். ஃபஸ்ட்டு 2 நம்பரோட டிடர்மினன்ட் எழுதிட்டேன். அடுத்தது ஒய்க்கு என்னன்னா இந்த 2 நம்பரோட டிடர்மினன்ட், இது ரெண்டும் ஒய்யை கொடுக்குது, அதாவது அடுத்த x2ஓட வேல்யூ. அடுத்த x3ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா இந்த 2ஓட டிடர்மினன்ட். ஸோ அந்த நம்பரை எடுத்து நான் அப்படியே எழுதியிருக்கிறேன், வேறு ஒன்றும் பண்ணலை. எந்தெந்த நம்பர் ஆன்சர் கொடுக்குதோ அந்த நம்பரை நான் டிடர்மினன்ட்டுக்கு எழுதி வச்சுருக்கேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், அதாவது டிடர்மினன்ட் எடுக்கிறேன். -1 -2, 1 -2, 4 -1. ஸோ இப்போ இதனுடைய அடிஷன் -3, இதுக்கு +3, இதுக்கு +3. ஸோ இதுதான் ஐகன் வெக்டார். பட் ஆனால் நம்பர் காமனாக 3 இருக்கிறதுனால இதை என்னால் மினிமைஸ் பண்ணி சின்ன நம்பராக மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றுறது தான் நமக்கு நல்லது, ஏன்னா இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலேயும் 3 இருக்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், நம்பர் மினிமைஸ் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டார். எப்படி நம்ம செகண்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம் இப்போ பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறோம். கேஸ் 2 எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி இந்த ஐகன் வேல்யூ எதை வச்சு போட்டோம் அப்படின்னா -2 வச்சு நம்ம ஐகன் வெக்டார் போட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னும் 2 ஐகன் வேல்யூஸ் இருக்குது. இந்த 2 ஐகன் வேல்யூஸுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன் ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான நம்பருக்கு போட்டோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த 1 நான் வந்து லேம்டாக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்? டயகனலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ரெடி டயகனலில் இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு 0 தான். அப்போ 0 - லேம்டா, அப்போ நமக்கு என்ன வரும்? லேம்டாக்கு 1 கொடுத்தீங்கன்னா -1. ஸோ லேம்டாக்கு 1 வந்து இந்த ஈக்குவேஷனில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் கிடைச்ச ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லேம்டாக்கு வந்து -1 -1 -1 கிடைக்கும். மீதி நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும்? 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் வேணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். -x1 + x2 + x3, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் x1 -x2 -x3, அடுத்த ஈக்குவேஷன். இது 2 மட்டும் பாருங்களேன், 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம இது 2ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலில். இது 2 டிஃப்ரெண்ட்டானு பார்த்தா இல்லை, 2 ஒரே ஈக்குவேஷன் தான். பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ +x1 இதுவே கிடைக்குது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -x2 இதே தான் கிடைக்குது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -x3 -x3 அதுவே கிடைக்குது. ஸோ சைன்னு சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா எல்லா நம்பர்லேயும் நம்ம சைன் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஒன்றா இருக்குதா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக சேம் ஈக்குவேஷன் தான். ஏன்னா 2லேயும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால் இந்த 2 ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் வேணும். ஸோ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை இப்போ பார்ப்போம். 3வது ஈக்குவேஷனும் இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 1x1 -x2 -x3 போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தா இது ரெண்டுமே ஒன்று தான். அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3மே சேம் ஈக்குவேஷன் தான் அப்படிங்கிற அந்த 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த 3வது மல்டிப்ளிகேஷன் ஈக்குவேஷன் தான் அது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். x1 -x2 -x3 = 0ன்னு கிடைக்குது. =0ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனும் ஒன்று தான். இந்த ஈக்குவேஷன் ஒன்றுங்கிறதுனால இது 3மே சேம் தான். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா, ஸோ ஹியர் வி ஹேவ் ஒன்லி 1 ஈக்குவேஷன். நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. இது 3 ஒன்றுங்கிறதுனால ஒரே ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருந்தால் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இப்போ யூஸ் பண்ண முடியாது, ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்போது ஒரு வேல்யூவை அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த அசம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனில் 3 வேரியபிள் இருக்குது. எந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுத்துக்கிறேன், லெட் அஸ் அசியூம் x1 = 0ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் x2க்கு 0ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான், x3க்கு 0ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் x1க்கு கொடுக்குறேன், x1க்கு 0 எடுத்துக்கிறேன். சரி, x1க்கு 0ன்னு நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. இன்னும் x2வும் x3யும் தான் வேணும். சரி, இதே ஈக்குவேஷனில் போய் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஈக்குவேஷனில் போய் இந்த x1ஓட நம்ம அசியூம் பண்ண அந்த வேல்யூ கொடுத்தோம்னா என்ன ஆயிரும், இது 0 ஆயிரும். மீதி -x2 -x3 = 0ன்னு கிடைக்கும். இதில் இருந்து நான் x2 x3 கண்டுபிடிச்சிக்க போகிறேன். எப்படி, -x2 இங்கே வச்சுக்கிட்டு இந்த -x3 அங்கே கொண்டு போகிறேன், +x3. இப்போ நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த -1 அங்கே கொண்டு போகிறோம், இந்த x3 பக்கத்தில் இருக்கிற +1 இந்த பக்கம் கொண்டு வரோம். அவ்வளோதான். என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ அந்த கோஎஃபிஷியண்ட்டை ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறோம். மல்டிப்ளிகேஷன் தான், அது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ இது எப்படி வரும்னா, இந்த -1 அங்கே போச்சுன்னா x3/-1ன்னு வரும். அதே இந்த x3யோட 1 கோஎஃபிஷியன்ட் இந்த பக்கம் வரும்போது x2/1ன்னு வரும். கம்ப்ளீட்டாக அந்த நம்பரை கொண்டு போயிடுறோம். மைனஸோடு இருந்தால் மைனஸோடையே அங்கே கொண்டு போயிடுறோம். அதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல். இப்போ x2க்கு 1 எடுத்துக்கிறோம், x3க்கு -1 எடுத்துக்கிறோம், x1க்கு 0 நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ x1க்கு 0, 1, -1 ரெண்டாவது ஐகன் வெக்டாரும் கிடச்சிருச்சு. இப்போ மூணாவது ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். மூணாவது ஐகன் வெக்டார் என்னென்ன ஐகன் வேல்யூக்கு போட்டோம், -2க்கும் 1க்கும் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இன்னொரு ஐகன் வேல்யூ என்னன்னா அதே 1 தான் வருது. ஸோ நம்ம அதே 1 கொடுக்கும்போது நமக்கு இந்த கேஸே தான் கிடைக்கும். திரும்ப கேஸ் 2வே தான் அதே 1 கொடுக்கும்போது அதே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி போட முடியாது கேஸ் 3ல். இங்கே என்னென்னா ஒரு அசம்ஷன் தான் அலவுடு. ஸோ ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம கெனோனிக்கல் ஃபார்மாக மாற்றுறோம். அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் மெத்தடு பிரகாரம் நமக்கு ஒரு அசம்ஷனுக்கு மேலே அலவுடு இல்லைங்கிறதுனால இன்னொரு ஐகன் வேல்யூவுக்கு இந்த ஆர்த்தோகனல் ரிடக்ஷனோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். அது என்ன ஆர்த்தோகனல் ரிடக்ஷனோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, 3 ஐகன் வெக்டார் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, x1 இருக்குது, x2 இருக்குது, x1ம் x2 இருக்குது, x3 நமக்கு தெரியாது. ஒருவேளை அது தெரியும்னு நினச்சிக்கிறோம்னு வச்சுக்கலாம். பாருங்களேன், அந்த தெரியுங்கிற வேல்யூவை நான் LMN எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது, 3 ஐகன் வெக்டார் இருக்குது. அந்த 3 ஐகன் வெக்டார் இப்போ நம்மக்கிட்ட இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒரு ஐகன் வெக்டாரோட டிரான்ஸ்போஸ் இன்ட்டு இன்னொரு ஐகன் வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் அது 0ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் பேர்வைஸ் ஆர்த்தோகனல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த 3 ஐகன் வெக்டாரில் ஒரு ஐகன் வெக்டாரோட டிரான்ஸ்போஸும் இன்னொரு ஐகன் வெக்டார் x2வும் எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பேர்வைஸ் ஆர்த்தோகனலோட ப்ராப்பர்ட்டி. ஸோ நோ ப்ராப்ளம். x3 நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதை தெரியாததை LMன்னு வச்சுக்கிறேன். LMன்னு வச்சுக்கிட்டு அந்த x3யை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி LMNன்னு கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அந்த அன்னோன் வேல்யூஸை இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ x3 டிரான்ஸ்போஸ்னால் என்ன, x3 காலம் இருந்தால் ரோவாக எடுத்துக்கிறோம் இன்ட்டு x1 தான் நமக்கு தெரியுது இல்லையா, அதனால் x1 எடுத்துக்கிட்டோம். இப்போ தெரியுதா, ஃபஸ்ட்டு ஏன் அந்த டிஃப்ரெண்ட்டான -2க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச 2 ஐகன் வெக்டார் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட்டுக்கு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இந்த 1க்கு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம், இன்னொன்றுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரீசனுக்காகத்தான் எப்போ எல்லாம் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வருதோ அப்போ எல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் நம்பருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இங்கே யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அதனால் x3 டிரான்ஸ்போஸ் x1 = 0 எடுத்துக்கலாம். அதே மாதிரி x2 நம்ம அசம்ஷனில் கண்டுபிடிச்ச ஐகன் வெக்டார், அது கூடயும் இந்த x3 டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணி =0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிரும். இதை பாருங்களேன், -LMN கிடச்சிருச்சா, -L + M + N = 0. அதே மாதிரி செகண்டு 0L 1M - N
கண்டிப்பாக இது ரெண்டு டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா இங்கே -1 இங்கே 0 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டான ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூல் என்ன சொல்லுது, இந்த செகண்ட் நம்பரில் எடுத்து செகண்ட் நம்பர்லேயே க்ளோஸ் பண்ணணும். ஸோ 1 கோஎஃபிஷியன்ட்டு 1 -1 1 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனில் 1 -1 0 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இது எல்லோட வேல்யூ தரும் இந்த டிடர்மினன்ட். இந்த டிடர்மினன்ட் ரெண்டோட டிடர்மினன்ட் வந்து எம்மோட வேல்யூ தரும். இந்த ரெண்டு டிடர்மினன்ட்டோட வேல்யூ என்னோட வேல்யூ தரும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிடர்மினன்ட் எடுத்தோம்னா -1 -1 0 -1 -1 -0. இப்போ இது -2 -1 -1. ஸோ இது மினிமம் வேல்யூ தான், சின்ன வேல்யூ தான். பட் இதிலிருந்து ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால மைனஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி 2 1 1ன்னு வச்சுக்கிறேன். மற்றபடி எல்லாமே மினிமம் வேல்யூ தான், நோ ப்ராப்ளம். இப்போ 3 ஐகன் வெக்டாரையும் கலெக்ட் பண்ணி நான் ஒன்றா எழுதிக்கிறேன். இது ஏன் எழுதுகிறோம், 3 ஐகன் வெக்டாரையும் ஏன் ஒன்று சேர்த்து வைக்கிறோம்னா n கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னன்னா நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, என்னன்னு நொட்டேஷன் எழுதுனா போதும். அந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் ஐகன் வெக்டார்ஸுக்கு நாம் எடுக்கணும். நாம் எப்படி எடுப்போம் பார், காலம் வைஸ் நாம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்பருக்கு நம்ம நாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நம்பர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட், அந்த காலத்தில் எத்தனை நம்பர் இருக்குதோ அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட நாம், அதுதான் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி செகண்டு காலத்துக்கு வேணும்னா அந்த நம்பர் டிவைடட் பை அந்த காலத்தில் இருக்கிற எல்லா நம்பரோட ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ்ஸு அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட். ஒவ்வொரு நம்பருக்கும் அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தேர்டு கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் டிவைடட் பை அந்த நம்பரில் எத்தனை நம்பர் இருக்குதோ, 2 இருந்தால் 2 ஸ்கொயர், 1 இருந்தால் 1 ஸ்கொயர், இன்னொன்று 1 ஸ்கொயரு ஆட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக தான் வரும், காலம் வைஸ் ஈக்குவலாக வரும். காலம் வைஸு தான் நாம் எடுக்கிறோம், மேட்ரிக்ஸுக்கு எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் கரெக்டாக போட்டுட்டோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சரை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணால் 1 தான், -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 + 1 + 1 3. அதே √3 தான் எல்லா நம்பர்லேயும் வரும். ஸோ √3 நியூமரேட்டர் அப்படியே வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து 0/anything 0 தான். 0க்கு கீழே எது இருந்தாலும் 0 தான். அப்போ இது 0, இது 0 ஆயிடுச்சு. 1 1 2 ஆயிரும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா. அப்போ இது எல்லாத்துலேயுமே √2 டினாமினேட்டரில் வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஸ்கொயர் 4 + 1 + 1 6, எல்லாத்துலேயும் டினாமினேட்டரில் 6 வந்துடுது. நியூமரேட்டர் வந்து அந்தந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் நியூமரேட்டரில் இருக்கும். ஸோ இந்த n கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் டி கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் கெனோனிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். இதுவரையும் சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணிங்கன்னா 16 மார்க்கு கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். ஐகன் வேல்யூவில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டாலோ அல்லது S1 S2 S3யில் ஒரு சின்ன நம்பர் மாற்றிட்டாலோ மொத்தமும் நம்பர் மாறி கிடச்சிரும். ஸோ நமக்கு 16 மார்க் கம்ப்ளீட்டாக கிடைக்காது. எந்த இடத்துலேருந்து தப்பு பண்ணுறீங்களோ அந்த மார்க்கெல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம மார்க் கிடைக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் டி கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்டு டி, அதாவது டயகனல் மேட்ரிக்ஸு இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ், அதனுடைய மல்டிப்ளிகேஷனில் இருந்து தான் கிடைக்குது. அதாவது n டிரான்ஸ்போஸ் an, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ நம்ம கிவன் குவாட்ராட்டிக் ஃபார்முலேருந்து கண்டுபிடிச்சது. அப்புறம் n இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸு. இப்போ n வந்து இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது, இங்கே நான் எழுதியிருக்கேன். இதனுடைய டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோவை காலமாக மாற்றி எழுத வேண்டிதான். ஸோ இந்த ரோவை காலம், ரோ காலம் மாற்றி எழுதிட்டேன். ஏங்கிற மேட்ரிக்ஸு நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸு. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸு தான் டயகனலில் வரும், ரிமைனிங் 0 ஆயிரும். அதுதான் இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் டி. ஆனால் இங்கே எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஐகன் வேல்யூக்கு ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சோமோ அந்த ஐகன் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு காலமாக வச்சுருக்கோம். அதனால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூவோட ஆன்சர் தான் இங்கே வரும்.
அப்புறம் ரெண்டாவது ஐகன் வெக்டார் வரும், ஐகன் வேல்யூ வரும், மூணாவது ஐகன் வேல்யூ இங்கே வரும். இப்படி தான் எக்ஸிஸ்ட் ஆகும் டயகனல் மேட்ரிக்ஸ். இது மூணோட மல்டிப்ளிகேஷனை நம்ம கால்குலேட்டரில் போட்டுக்கலாம், மேனுவலாகவும் போடலாம். மேனுவலாக போட்டு எழுதி காட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்தது கெனோனிக்கல் ஃபார்ம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது கெனோனிக்கல் ஃபார்ம் தான் கொஸ்டினில் கேட்டது. அந்த கெனோனிக்கல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, y டிரான்ஸ்போஸ் dy, இது மூணோட மல்டிப்ளிகேஷன். d இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். y டிரான்ஸ்போஸுங்கிறது ஈஸி. yங்கிறது என்ன, அதனுடைய வேரியபிள், கரஸ்பாண்டிங் வேரியபிள். y1 y2 y3. y டிரான்ஸ்போஸ்னா என்ன, yயோட காலமாக இருந்தால் ரோவாக இருந்தால் காலம், அவ்வளோதான். ஸோ y டிரான்ஸ்போஸ் இருக்குது. d மிடில் எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டயகனல் மேட்ரிக்ஸ் மூணையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் டயகனலில் மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால மற்ற நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். டயகனல் மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்போ -2 ஃபஸ்ட்டு நம்பர் 2y1, இந்த y1 சேர்த்தும் போது y1 ஸ்கொயர், அப்போ -2 y1 ஸ்கொயர். செகண்ட் நம்பர் y2 y2 ஸ்கொயர், 1 சேர்த்தணும்னா 1 y2 ஸ்கொயர். y3 ஸ்கொயர், 1 சேர்த்தணும்னா மல்டிப்ளை பண்ணால் 1. ஸோ இதுதான் கெனோனிக்கல் ஃபார்ம், ஃபைனல் ஆன்சர். இப்போ இதிலிருந்து இதனுடைய நேச்சர் என்ன, நேச்சர் ஃபார்ம் என்ன, இந்த ஃபார்மை பார்த்தா என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸை நம்ம பார்க்குறோம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸு பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் டெஃபினைட், எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபினைட், பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து இருந்துச்சுன்னா இன்டெஃபினைட். இதுதான் இதனுடைய நேச்சர். அவ்வளோதான், இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சம்மு தான் அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது ஐகன் வேல்யூஸு ரிப்பீட் இல்லாமல் இருக்கிற சம்மு ரொம்ப ரேர். ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதில் இதே மாதிரி ஒரு சம்மு நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா இந்த 3 சம்மே போதும். இதை வச்சு நீங்கள் எந்த சம்முனாலும் போட்டுடலாம். அடுத்த சம்மு நம்ம பார்ப்போம் ப்ராப்ளம் நம்பர் 3ல். தேங்க்யூ.